முன்னாடி வயல்ல மரிச்சினி கிழங்கு வச்சிருந்தேன். அதாவது மரவள்ளி கிழங்கு. அத பிடுங்கிட்டு கம்பெல்லாம் அந்த பக்கம், இந்த பக்கம் கொஞ்சம் சிதறி கிடந்தது கொஞ்சம் எல்லாம். சரி வாழைக்கு உரமா இருக்கட்டும்னு தான் விட்டுருந்தேன். ஆனா அதுல வந்து 2, 3 குச்சி இந்த மாரி கிழங்கு வைக்க ஆரம்பிச்சுட்டு, கிழங்கு வச்சு செடி வந்துச்சு. இப்ப மழை பெஞ்சப்ப கிழங்கு வந்து மேலோட்டமா இருந்து பார்த்தீங்களா, ஈஸியா சாஞ்சுட்டு, பார்த்தாச்சுன்னா உள்ள நெறைய கிழங்கு வச்சிருக்கு. குட்டி குட்டியா தான் இருக்கு கிழங்கு. ஆனா நெறைய கிழங்கு வச்சிருக்கு. கிழங்கு அவிச்சு சாப்பிடலாம், மயக்கி சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கு சிப்ஸ் ரொம்ப பிடிக்கும். சரி ஈவினிங் ஸ்கூல்லாண்டு வரும்போது சிப்ஸ் போட்டு குடுக்கலான்னு சொல்லிட்டு கொண்டு வந்து தோலெல்லாம் சீவிட்டு சீவல்ல வந்து சிப்ஸ் போட்டாச்சு. இந்த மாரி சீவி போட்டுட்டு இதுக்கு கூடயே கொஞ்சம் உப்பு போட்டாலும் போதும். தனியா உப்பு போடணும்னு தேவையில்ல. நான் அந்த மாரி தான் பண்ணுவேன் ஃப்ரை பண்ணும்போது. பிள்ளைங்க சாப்பிட்றனால காரம் ஒண்ணும் சேர்க்கல. காரம் ரொம்ப பிடிக்காதுன்னு சொல்லிட்டு. சீனி கிழங்குமே வயல்லேருந்து எடுத்தது இருந்துச்சு. அதையும் பொரிச்சு பார்ப்போம்னு பொரிச்சு பார்த்தாச்சுன்னா சூப்பர் டேஸ்ட்டா இருந்தது. பொட்டேட்டோ சிப்ஸ் இந்த மாரி கிழங்கு சிப்ஸ் எல்லாம் சாப்பிடுற மாரி நல்ல டேஸ்ட்டா இருந்து. நீங்க யாரெல்லாம் ஏதாவது சீனி கிழங்கு ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு கீழ கமெண்ட் சொல்லுங்க. பிள்ளைங்களுக்கு குடுத்ததும் பிள்ளைங்க ரொம்ப ஹாப்பி. உங்களுக்கு மரிச்சினி கிழங்கு சிப்ஸ் பிடிக்குமா?